குழந்தைங்கள சீக்கிரம் நடக்க வைக்கிறதுக்கு ரவுண்டு ஷேப்ல இருக்கிற வாக்கர் பெஸ்ட்டா இல்ல புஷ் டைப் வாக்கர் பெஸ்ட்டா? நிறைய பேரண்ட்ஸுக்கு இந்த டவுட் இருக்கு. ஸோ எது வந்து சயின்டிஃபிக்கா குழந்தைங்களோட வாக்கிங்கை சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க நடக்கணும் அப்படின்னா 2 விஷயம் தேவை. ஒன்று வந்து குழந்தைங்களோட லெக்கோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டாவது அதில் பேலன்ஸ் இருக்கணும். ஸோ ஸ்ட்ரென்த்து பேலன்ஸ் ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். இந்த ரெண்டையும் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான வாக்கர் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த ரவுண்டு ஷேப்பில் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கிற வாக்கரில் குழந்தைய தூக்கி அப்படியே உட்கார வைக்கும்போது குழந்தை வந்து காலை ஊனி நடக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து அந்த நுனிக்காலில் தள்ளி தள்ளி தான் நகருவாங்க. அப்படி நகர்றதுனால குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் டெவலப் ஆகாது, பேலன்ஸும் டெவலப் ஆகாது. அது கூட அவங்க வந்து ஸ்பீடாக மூவ் ஆகிறதுனால கீழே விழுறதுக்கான ரிஸ்க் இருக்குது. பட் அதே சமயம் புஷ் டைப் வாக்கர் இல்லையா, இந்த கட்டை நடவண்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தள்ளுற மாதிரியான நடவண்டி வந்து உங்கள் குழந்தைக்கு கொடுக்கும்போது குழந்தையோட லெக் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், அவங்களுக்கு பேலன்ஸும் நல்லா டெவலப் ஆகும். ஸோ குழந்தைங்க நடக்கிறதுக்கு அது சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து புஷ் டைப் வாக்கர் யூஸ் பண்ணுறது கூட குழந்தை வந்து நல்லா பிடிச்சி நின்று வீட்டில் வந்து இப்போ இந்த சோஃபாலாம் இருக்குது, கட்டில் இருக்குன்னா அந்த கட்டில் லைட்டாக சைடில் நகர ஆரம்பிப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அது குழந்தைங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.